பிரியமானவர்களே, ஜீசஸ் லவ் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி வாட்ஸ்அப்பில் நான் ஆரம்பித்து நான் இதோட அந்த லிங்க் இணைச்சிருக்கேன். ஜெபம் பண்ணணும், உங்களுக்கு தேவையான காரியங்களுக்கு ஜெபிக்கணும், எந்த பாயிண்ட்டுக்காக ப்ரேயர் பண்ணணும், இதை பற்றின காரியங்களை நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க்கில் என்னோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் பேசுங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து என்னோடய ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன். ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு அந்த டைமில் உங்கள் ஜெபத்துக்காக, உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிப்போம். தேவனிடத்தில் விண்ணப்பங்களை வைத்து ஜெபித்து, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். நாம் ஆதி ஆகமத்தில் இருந்து ஆமோஸ் வரைக்கும் நாம் வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். அடுத்து இந்த தவக்காலங்கள் வந்தவொடனே நாம் அதை அப்படியே நிறுத்திட்டோம். இப்பொழுது மீண்டுமாய் இந்த காலங்கள் முடிய போகிறது. அதனால் மீண்டுமாய் நாம் வேதத்தில் ஆமோஸுக்கு அப்புறம் என்ன நம்ம காரியங்கள் என்ன வருகிறது என்று வேதத்திலிருந்து நம்ம வீடியோ வெளியிடுகிறோம். ஒபதியா புத்தகத்தை குறித்து நம் வேதத்திலேயே இந்த ஒபதியா புத்தகம் ஒன்றில் ஒரே அதிகாரம்தான் இருக்குது. ஆனால் அது சொல்லுகிற காரியம் இருக்கே, முழு பைபிளையும் அடக்கி சொல்லுது. பிரியமானவர்களே, நாம் எப்படி நடக்கணுன்றத அவ்வளவு அழகாக சொல்லுது அந்த ஒபதியா வசனம். இது ஆண்டவர் ஒபதியா தீர்க்கதரிசியை ஏதோமை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு அவர் தெரிந்து கொண்டு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, எப்பா, நீ கண்மனையின் மேலே உன் வீட்டை கட்டிக்கிட்டு நான் உயர உட்காந்துக்கிட்டு இருக்கேன், என்னை கீழே விழத்தள்ளுறவங்க யாருன்னு சொல்லி நீ பெருமை பேசிக்கிட்டு இருக்க. நீ வானத்தில் கழுகுகளை போல நீ உயர பறந்தாலும், நல்லா கேளுங்க இந்த வசனத்தை, நீ கழுகை போல உயர பறந்தாலும், நட்சத்திரங்களுக்குள்ள உன் கூட்டை கட்டினாலும் அதிலிருந்து நான் உன்னை விழப்பண்ணுவேன். உன் அகந்தையை நான் ஒழிப்பேன், உன் பெருமையை நான் ஒழிப்பேன்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிகவும் அவசியமான ஒரு கேரக்டர் என்னன்னா தாழ்மை. எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, அந்த அப்படி இருக்கு, இப்படி இருக்கு அல்ல. பெருமை இல்லை. இருக்கட்டும், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்கு இருக்கட்டும், வேண்டாங்கல்ல. ஆனால் பெருமை இருக்கும்போது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை அளிக்கிறார். நீ அப்படி உன் மனசில் அகந்த ஆணவம் இருந்தால் நீ எங்கே இருந்தாலும் நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்றார் ஆண்டவர். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அகந்தை நம் இருதயத்தில் வரக்கூடாது. அது மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, அடுத்து அவர் சொல்கிற வசனம் என்ன அப்படின்னு சொல்லி இதை வாசித்தா தான் நல்லாயிருக்கும். அதாவது, உன் சகோதரன் படும் கஷ்டத்திலே நீ பிரியத்தோடு பாராமலும். அடுத்தவங்க கஷ்டப்படுறத நம்ம பிரியமாக பார்க்கக்கூடாதான். கிறிஸ்தவங்க அப்படி பார்க்கக்கூடாதுல்ல, கூடாது. ஒரு நல்லவன் அதை பார்க்க மாட்டான் இல்லையா? அப்போ ஆண்டவர் பிள்ளைங்க நம்ம அப்படி பார்க்கலாமா? இன்னும் பாருங்க, அடுத்தவர்கள் படும் கஷ்டத்தை நீ பிரியத்தோடு பாராமலும், அதன் நிமித்தம் நீ சந்தோஷப்படாமலும். நல்லா இவனுக்கு வேணும்டா, எப்படியெல்லாம் என்ன பேசினா பாரு, இவனுக்கு ஆண்டவர் ஆப்பு வச்சாரா அப்படின்னு சொல்லி நாம் சந்தோஷப்படாமலும். அது மாத்திரம் இல்லை, அவர்கள் நெருக்கப்படும் நாளில் நீ பெருமை பேசாமலும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவங்க எப்படி தாழ்மையாக இருக்கணுன்றது இதுதான். நமக்கு தீமை செய்தாலும் ஆண்டவர் அதான் சொல்றார், உன் சத்துருவை நேசி, உன்னை பகைக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும், உன்னை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நீ ஜெபம் பண்ண வேண்டும். இதனோட சாராம்சம் தானே இது. சொல்லுங்க, உன் சகோதரனை கஷ்டப்படுற நேரம் அவன் அதை பார்த்து நீ பிரியப்படாத, நீ அவன் துயரப்படுற நேரம் நீ சந்தோஷப்படாத, அவன் நெருக்கப்படுற காலத்தை பார்த்துட்டு நீ பெருமை பாராட்டாத. இதெல்லாம் நீ செய்யக்கூடாது. நீதிமான்களை நிச்சயமாக அப்படி செய்ய மாட்டாங்க பெரியமானவர்களே. அதுதான் தேவன் சொல்கிறது. அப்போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் உன்னை வித்தள்ளுவேன். இன்னொன்று என்னன்னா, நீ செய்ததன் பலன் உன் தலைமேல் வரும். அதான் இந்த ஒபதியாவினுடைய முக்கியமான இன்னொரு பாயிண்ட். நீ என்ன செய்கிறியோ அதனுடைய பலன் உன் தலைமேல் விழுகும். அதுக்கு உதாரணம் டக்குன்னு சொல்லுவீங்களே, ஆமாம் யாரோ சொன்னீங்க. ஆமான் அவன் என்ன பண்ணுறான், மொர்தேக்காவுக்காக
தூக்கு மரத்தை எடுத்து வைக்கிறான். ஏன்னா அவனை வணங்கலையாம். இது என்ன பெரிய காரியமா? சரி அப்படியே வச்சுக்கிங்க, நான் அதிகாரி, அவன் என்ன இதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கும். அது சொல்லி கொடுத்தது யார்? அவன் பொண்டாட்டி. அந்த தூக்கு மரத்தில் நீ செய்ததன் பலன், உன் கிரியையின் பலன் உன் தலைமேல் விழுந்தது. எப்படி விழுந்தது? அதே தூக்கு மரத்தில் அவன் மனைவி, அவன் பிள்ளைங்க எல்லாம் அவ்வளோதான், க்ளோஸ். அப்போது நான் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தால் அந்த தீங்கு யாருக்கு? நமக்கே தான் திரும்பி வரும். மற்றவர்களுக்கு நன்மை செய்தால் அது நமக்கு வரும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, வாழ்த்த சொல்கிறார் சீஷர்களை பார்த்து. நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துங்கள். அந்த வாழ்த்துக்கு அவர்கள் பாத்திரவான்களாக இருந்தால் அந்த வாழ்த்து பலிக்கட்டும், இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களிடத்துக்கே திரும்பி வரட்டும்ன்றார். நம் சகோதரனையோ, நம் விசுவாசிகளையோ, கிறிஸ்தவர்களையோ, மற்றவர்களையோ பார்க்கும்போது மனதார நாம் வாழ்த்த வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, அந்த வாழ்த்து அது நமக்கு தான், நமக்கு திரும்பி வரும். மற்றவங்க வீட்டில் என்ன நன்மை செஞ்சாலும் அது நமக்கு திரும்பி வரும். யோபு எவ்வளவோ நன்மை செஞ்சாருன்னு சொல்கிறாரு, ஆனால் அதெல்லாம் அவருக்கு திரும்பி வந்ததில்லை. அதுபோல் தான் நம்ம மனுஷங்களை பார்த்து நன்மை செய்யக்கூடாது. தேவனுடைய சத்தியத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்யும்போது ஏற்ற வேளையில் பலன் மனிதர்களிடத்திலிருந்து அல்ல, பரலோகத்திலிருந்து நமக்கு உதவி வரும். நம்ம இன்னைக்கு ஒருத்தருக்கு உதவி செஞ்சிருந்தோம்னா அதனோட உதவி பரலோகத்திலிருந்து நமக்கு ஒரு நாள் கட்டாயம் கிடைக்கும். கைவிட மாட்டார் ஆண்டவர். பெருமை இருக்கக்கூடாது. சகோதரன் தாழ்ந்து போன நேரம் அவனை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? அதில் நம்ம பிரியப்படக்கூடாது, சந்தோஷப்படக்கூடாது, பெருமைப்படக்கூடாது. இது எல்லாமே கர்த்தர் நம்மளோடு பேசுகின்ற வார்த்தை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னன்றதை இந்த ஒபதியா ஒரே ஒரு அதிகாரம் தான், அந்த அதிகாரத்தில் அவ்வளோ அழகாக சொல்லிட்டாரு. எப்பா, நீ கண்மலையின் மேலே உயர போய் என் கூட்ட கட்டுவேன்னு சொல்லி நீ சொல்லிட்டு இருக்கியா? நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்ட கட்டுனாலும் அங்கேருந்து நான் உன்னை விழத்தள்ளுவேன்னா என்ன அர்த்தம்? பெருமை, அடக்கி வாசின்னு அர்த்தம். அமைதியாரு, தாழ்மையாரு. எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் எல்லா புகழும் தேவனுக்கேன்னு சொல்லு. ஸ்தோத்திரம், எல்லாம் ஆண்டவர் தான், நம்மளால் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்லை, என்னுடைய ஆவியினால் ஆகுன்றார். பரிசுத்த ஆவியினால் தான், தேவனுடைய ஆவியினால் தான் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டாகும், நம்மளால் அல்ல. அப்போ இன்றைக்கு உபதியா தீர்க்கதரிசி புஸ்தகம் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிற அந்த வார்த்தைகளை, அது என்ன சொல்கிறான்றதை விட அதிலிருந்து எதை நாம் எடுத்துக்கொள்கிறோம், எப்படி நம் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாய் மாறுகிறது என்பதை இன்றைக்கு ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுத்தார். அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், முற்றிலுமாக நம்மளை தாழ்த்துவோம். நம் இருதயத்தில் அகந்தையுள்ள சிந்தனைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, மற்றவங்க கஷ்டப்படுற காலத்தில் நம்ம சந்தோஷப்படக்கூடாது, அதில் நம்ம பிரியப்படக்கூடாது. அது மாத்திரமில்லை, நாம் தாழ்மையால் நம்ம என்ன நன்மை செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். கர்த்தருக்காய் அவருடைய வசனங்களின்படி நம்ம வாழ வேண்டும் என்பதை இந்த உபதியா தீர்க்கதரிசன புத்தகம் மூலமாய் நாம் தெரிந்து கொண்டோம். பிரியமானவர்களே, இனி தொடர்ந்து வேதத்தில் அடுத்து யோனா இருக்கிறாரு. அதுவும் நல்ல ஒரு குட்டி பிள்ளைங்க கூட அதை அழகாக கதை சொல்லுவாங்க. அதை யோனா தீர்க்கதரிசி மூலமாக நாம் கற்றுக்கொள்வது என்ன, அதுதான் முக்கியம். நாளைக்கு தொடர்ந்து வீடியோக்கள் வரும், பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலேயே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது நிமித்தமாய் அவர்கள் மனம் மாறினால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக. நம் கிரியைகளின் பலன் நம் தலையின் மேல் வரும். கர்த்தர் பெரியவர். காட் பிளஸ் யூ. என்னோட தொடர்ந்து இணைந்திருங்கள், டெய்லி பாருங்கள். நான் வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று நான் ஆரம்பிச்சிருக்கேன் பிரியமானவர்களே. இதில் நீங்கள் போயிட்டு உங்களுடைய ஜெப குறிப்புகளை, உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு இருந்தால் அதை நீங்கள் வாய்ஸ் காலில் சொல்லலாம், இல்லை டைப் அடித்து அனுப்பலாம். அதை நான் பார்த்துட்டு ஏற்ற நேரத்தில் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. நிச்சயமாகவே நாம் இருவரும் சேர்ந்து அந்த தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்புகிறவங்க இணைங்க. லைவ் ப்ரோக்ராம் போடுறதா இருந்தால் நான் அதில் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். இதற்காக எந்த பைசாவும் கிடையாது. பணம் கட்டுங்க, 550 ரூபா கட்டுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு விஷயம்.
ஆண்டவர் யாருக்கெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் இணைந்து வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். காட் பிளஸ் யூ.